முருகாசரணம். சௌந்தரிய லகரி ரகசியங்கள் மற்றும் கதைகள் பற்றி இப்பதிவில் சிந்திக்க இருக்கின்றோம். ஆச்சாரியால் ஆதிசங்கரர் மனுஷாவதாரம் எடுத்து மனுஷர்கள் மாதிரியே சேத்திரமாய் போய் அங்கங்கே தம்முடைய திவ்ய சக்தியால் தெய்வ சாந்தியம் பலமாக திரிக்கப்படுவதற்கு எந்திர ஸ்தாபனம் முதலானதை செய்து கொண்டே கைலாசத்துக்கு போய் சேர்ந்தார். பார்வதி பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணினார். அவர்களுடைய அவதாரம்தான் இவர். ராமர் இன்னொரு அவதாரமான பரசுராமரை சந்தித்து சண்டையே போட்டார். கிருஷ்ணர் இன்னொரு அவதாரமான பலராமனுடன் சகோதரராக சேர்ந்திருந்தார். இப்படி அவதாரத்திலே பல விசித்திரம். இங்கே அவதாரமான ஆச்சாரியால் மூலமான பார்வதி பரமேஸ்வரர்களை தரிசனம் பண்ணினார். அப்போது ஈஸ்வரன் அவரிடம் 5 ஸ்படிகலிங்கங்களையும் ஒரு சுவடிக்கட்டையும் கொடுத்தார். சுவடியை அம்பாள் கொடுத்ததாகவும் சொல்வதுண்டு. சுவடியில் என்ன இருந்தது என்றால் அம்பாளை பற்றிய 100 ஸ்லோகங்கள். அது பரமேஸ்வரனே தேவியை ஸ்லோகரித்து பண்ணினது என்றும், லலிதா சரஸ்ரநாமத்தை வசின்யாதி வாக் தேவதைகள் செய்த மாதிரி இந்த 100 ஸ்லோகங்களையும் வாக் தேவதைகளே செய்தன என்றும் 2 விதமாக சொல்வதுண்டு. சுவாமியே ஒரு பக்தனின் பாவத்திலிருந்து கொண்டு அம்பாளை பாடியது என்று சொல்வதில்தான் ஜாஸ்தி மகிமை ஏற்படுகிறது. பஞ்சலிங்கங்கள் ஈஸ்வர சொரூபமானவை. சொரூபம் என்று சொன்னாலும் கை, கால், தலை என்றில்லாததால் அருவமானவை. சுவடியில் இருந்த ஸ்லோகங்களோ அம்பாள் சொரூபம். எப்படி என்றால் அம்பாளுக்கு இருக்கப்பட்ட பலவித ரூபங்களில் மந்திரமயமாகவும் வேதமயமாகவும் அவளுக்கு ஒரு ரூபம் இருக்கிறது. அந்த 100 ஸ்லோகங்களில் தேவியை குறித்த மந்திர சாஸ்திர விஷயங்கள்தான் முக்கியமாக இருந்தன. ஆகையால் பஞ்சலிங்கம் எப்படி ஈஸ்வர சொரூபமோ அப்படி இந்த சோஸ்திர சுவடி அம்பாள் சொரூபமாயிற்று. ஆனபடியால் லிங்கங்களை ஈஸ்வரனே கொடுத்த மாதிரி சோஸ்திரத்தை அம்பாளே கொடுத்தாள். பஞ்சலிங்கங்களையும் சோஸ்திர சுவடியையும் பெற்றுக்கொண்ட ஆச்சாரியால் லோகத்தில் ஈஸ்வர ஆராதனையும் அம்பாள் வழிபாட்டையும் பிரகாசப்படுத்துவதற்காக கைலாசத்திலிருந்து புறப்பட்டார். வெளிவாசலில் காவலில் இருந்த நந்திகேஸ்வரர் ஆச்சாரியால் கையில் இருந்த சுவடிக்கட்டை பார்த்தார். சுவாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுப்பதில்லை என்று சொல்வதுண்டல்லவா, அந்த மாதிரி நந்திகேஸ்வரருக்கு மகா பெரிய சோஸ்தான மந்திர சாஸ்திர சுவடி கைலாசத்தை விட்டு போகிறதா என்ற தாபம் ஏற்பட்டது. அவருக்கு அவ்வப்போது ரொம்ப வேகம் வந்துவிடும். அந்த மாதிரி இப்போதும் வந்தது. தாபம் கோபமாயிற்று. ஆச்சாரியனை மறித்து அவர் கையில் இருந்த சுவடியை பிடித்து இழுத்தார். ஆச்சாரியால் சமாளித்து கொண்டு வெளியில் வந்துவிட்டார். ஆனால் நந்திகேஸ்வரர் உருவத்திலே சுவடியில் பாதிக்கு மேல் அவர் கைக்கு போய்விட்டது. 100 ஸ்லோகத்தில் 59 அவரிடம் போய்விட்டன. அது சுவடியின் பின்பாகம். ஆச்சாரியால் கையில் முதல் 41 ஸ்லோகம் மட்டுமே மிஞ்சி நின்றது. அம்மா அனுகிரகம் பண்ணி கொடுத்தால் அதிலே பாதிக்கு மேலே கோட்டை விட்டு விட்டோமே. ஜனங்களை உத்தேசித்து ட்ரஸ்டியம் தர்ம சோகத்தை கொடுக்கிற மாதிரி கொடுத்தாள். தவற விட்டுட்டோமே என்று ஆச்சாரியால் ரொம்ப மனஸ்லேலம் அடைந்தார். சங்கரம் லோக சங்கரம் என்று உலக நலனையே சதாவும் பண்ணி கொண்டிருந்தவர், அதற்கே தம்முடைய ஜீவிதத்தில் ஒவ்வொரு கணத்தையும் செலவிட்டவர், கடைசியில் இப்படி லோகமாதா அள்ளி கொடுத்ததில் பாதிக்கு மேல் லோகத்துக்கு சேரவிடாமல் பறிகொடுத்து விட்டோமே என்று ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போது அம்பாள் அன்னைன் பண்ணினாள். தவறி போன 59 ஸ்லோகங்களையும் நீயே பூர்த்தி பண்ணிவிடு. அதுதான் என் லங்கல்பம், அதுதான் எனக்கு பிரீதி. இதற்காகவே தான் அதை தவறவிடும்படி பண்ணியது என்று அம்பாளுடைய உத்தரவாயிற்று. உடனே கடல்மடை திறந்தது போல் ஆச்சாரியால் அம்பாளை சிரசிலிருந்து பாதம் வரையில் அங்கமாக வர்ணித்தபடி பாடி 100 ஸ்லோகமாக பூர்த்தி பண்ணிவிட்டார்.
முதல் 41 ஸ்லோகம் மந்திர சாஸ்திரம். அதை கொஞ்ச பேர்தான் ரொம்பவும் கடுமையான நியமங்களோடு அனுஷ்டானம் பண்ணி அனுபவிக்க முடியும். மந்திர யோகம், குண்டலினி யோகம் முதலியன அந்த பாகத்தில் வரும். இதில் கொஞ்சம் தப்பு வந்தாலும் விபரீதமாகும். தாயின் உபாசனையில் எப்படி பண்ணினால் என்ன என்று நினைப்பது சரியல்ல. அவளுடைய லீலை பலவிதம். அதனால் சுலபமான சௌக்கியமான சாதன மார்க்கம் போலவே கடுமையாக உக்கிரமாக உள்ள மார்க்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறாள். அதை அப்படித்தான் அனுஷ்டானம் பண்ண வேண்டும். ஆலய தரிசனம், சோஸ்திர பாராயணம், கீர்த்தனம் பாடுவது, பஜனை பண்ணுவது, கதை புராணம் கேட்பது என்று சுலபமான வழிகள் இருக்கிற போது அது போதாது என்று ஜபம், யோகம், ஸ்ரீ சக்கர பூஜை என்பவற்றை எடுத்துக்கொண்டானாலும் இதுகளை நியமம் இல்லாமல் பண்ணுவேன் என்றால் அம்பாள் அதை போக்கிரித்தனம் என்று தான் நினைப்பாள். முடிந்த சில பேருக்கு தான் இவை என்று விட்டுவிட வேண்டும். இப்படிப்பட்ட சில பேரிடம் மட்டுமின்றி ஆச்சாரியாலோ சமஸ்த ஜனங்களிடமும் பரம கருணை கொண்டவர். அதனால் அவர் அம்பிகையை மந்திர சொரூபமாக இல்லாமல் சந்திர சொரூபமாக கேசாதிபாதம் கூந்தலிலிருந்து திருவடி வரை சகல ஜனங்களும் கல்பித்து பார்த்து சந்தோஷம் படும்படியாக ஒரே வர்ணனை மயமாக மீதி 59 ஸ்லோகங்களையும் பாடி அனுகிரகம் பண்ணிவிட்டார். அம்பாளுடைய சௌந்தரிய சொரூபமே அவருடைய கவிதா வாக்காக அவதாரம் பண்ணிவிட்டது. இந்த 59 ஸ்லோகங்களுக்கு மட்டுமே குறிப்பாக சௌந்தரிய ரகரி என்று முதல் 41 பிரித்து பெயர் சொல்கிறதும் உண்டு. முதல் 41 ஸ்லோகத்துக்கும் ஆனந்த லகரி என்று பெயர் சொல்வார்கள். இரண்டையும் சேர்த்ததே 100 ஸ்லோகமுள்ள ஒரே சோஸ்திரமாக கொண்டதுதான் பாராயணம் செய்ய வேண்டும். இப்படி ஒரே நூலாக கொள்ளும்போது முதல் பாகத்துக்கு ஆனந்த லகரி என்றும் இரண்டாம் பாகத்துக்கு சௌந்தரிய லகரி என்றும் பெயர். மொத்தமாக இரண்டும் சேர்ந்த முழு நூலுக்கு சௌந்தரிய லகரி என்றுதான் பெயர். ஆச்சாரியால் கைலாசத்துக்கு போய் பார்வதி பரமேஸ்வரிடமிருந்து பஞ்சலிங்கமும் சௌந்தரிய லகரி சுவடி கட்டும் பெற்று கொண்டு வந்தார் என்று தான் சொன்ன கதை மார்க்கண்டனேயே சமஸ்கிருதத்தில் இருக்கிறது. சங்கர விஜயத்தில் சொல்ல இருக்கிறது. சௌந்தரிய லகரியின் அவதாரிகை தோற்றவாய் பற்றி வேறு கதைகளும் உண்டு. முதல் 41 உள்ளிட்ட 100 ஸ்லோகமும் ஆச்சாரியாலே பண்ணினதுதான் என்றும் பல பேருக்கு அபிப்பிராயம் இருக்கிறது. முதல் 41 அவர் கைலாசத்திலிருந்து கொண்டு வந்திருந்தால் கூட முழு புஸ்தகத்தையும் அவர் பெயரிலேயே சொல்வதில் தப்பில்லை. ஏனென்றால் நமக்கு எட்டாமல் கைலாசத்திலிருந்ததை லோகத்தில் பிரகாசத்துக்கு கொண்டு வந்தவர் அவர்தானே. ரிஷிகள் கூட தாங்களே மந்திரங்களை பண்ணாமல் ஏற்கனவே ஆகாசத்தில் வியாபித்திருந்த சப்தங்களையே தாம் கேட்கிற மாதிரி நமக்கு பிடித்து கொடுத்து பிரச்சாரம் பண்ணினவர்கள்தான். ஆனால் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் இன்னார் ரிஷி என்று அதை பிரச்சாரம் பண்ணியவரின் பேரிலேதான் சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த நியாயத்தில் மந்திர சாஸ்திரமாகவே அமைந்துள்ள நம்முடைய முதல் பாக 41 ஸ்லோகங்களையும் ஆச்சாரியால் தான் நம்முடைய லோகத்துக்கு கொண்டு வந்ததால் அவர் பேரிலே தாராளமாக சொல்லலாம். இன்னொன்று பரமேஸ்வரனே செய்த சுதிதான். அந்த கைலாச சௌந்தரிய லகரி என்றால் ஆச்சாரியாளர் அதே கைலாச சங்கரன் தானே காலடி சங்கரராக வந்து அதனால் அவன் பண்ணினதை இவர் பேரிலே சொல்லுவதில் குற்றமில்லை. முதல் 41 ஸ்லோகங்களை மந்திர சாஸ்திர சூட்சமங்களை குண்டலினி யோக தத்துவங்கள் ஸ்ரீ வித்யா என்கிற மகாதிரிபுர சுந்தரி ஆராதனை பற்றிய இரகசியங்கள் முதலியவற்றை சொல்கின்றன. அதில் உபாசகர்களுக்கு ரொம்பவும் உபயோகமான விஷயங்கள் இருக்கின்றன. ஆனாலும் பின்னால் உள்ள ஆச்சாரியால் வகுத்ததிலிருந்து வந்த 59 ஸ்லோகங்களின் அழகே அழகு. கம்பீரத்துக்கு சரி, மாதுரியத்துக்கும் சரி, இந்த வாக்குதான் சிகரம் என்று சொல்கிற மாதிரி அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்லோகங்கள் அவை. சொல்லழகு பொருளழகு ரெண்டிலுமே ஈடினை இல்லாமல் இருப்பவை. சகல ஜனங்களுமே படித்து படித்து ஆனந்தப்படக்கூடியது இந்த பாகம்தான். பழங்காலத்தில் செய்த
அதி சுந்தரமான விக்கிரகங்களிலும் சிற்பங்களிலும் நகத்தளவு பங்கமானாலும் கூட காலத்தவர்களால் அதே மாதிரி வேலைப்பாடோடு செய்து ஒட்டு போட முடியவில்லை. இந்த மாதிரி தான் ஆச்சாரியாலின் சௌந்தரிய லகரி ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தையை எடுத்துவிட்டு அதற்கு பதில் இன்னொரு வார்த்தையை யாரும் போட முடியாது. அம்பாள் கொடுத்த மூல சோஸ்திரத்தில் பாதிக்கு மேல் ஆச்சாரியால் நந்திகேஸ்வரிடம் நஷ்டப்பட்டதே நமக்கு லாபமாயிற்று. அந்த நஷ்டம் ஏற்படாது இருக்காவிட்டால் ஆச்சாரியால் வாங் மகிமை, வாக்கு சிறப்பு எத்தனை அற்புதமானது என்று நமக்கு தெரிந்திருக்குமா? அதனால்தான் நந்திகேஸ்வரரை நன்றி பண்ண தோன்றியது. அவர் மட்டும் பாதியை பறிமுதல் பண்ணாதிருந்தால் நாம் படித்து ஆனந்தப்படுவதற்கும் அதன் வழியாகவே அம்பாளிடம் பக்தி கொள்வதற்கும் இப்பேற்பட்ட ஸ்லோகங்கள் கிடைத்திருக்குமா என்று பெரியவா சிகாலித்து கூறுகிறார்கள். நன்றி.